ரூத்தின் சரித்திரத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். இந்த புத்தகத்துக்கு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு. இது ஒரு மீட்பின் கதை. இன்னொரு இதுலன்னா இந்த இழப்பின் ஸ்டோரியில ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கு. அதனால இந்த புக்ஸுக்கு இன்னொரு ஹெட்டிங்ஸ் கொடுத்தாங்க, லவ் ஸ்டோரி. இந்த புத்தகத்துல இழப்புக்குள்ளான ஒரு கூட்ட மக்கள் எப்படி புதிதாய் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கறதா இந்த புத்தகத்தில் இருக்கிற ஸ்டோரிஸ். கர்த்தர் என்ன சொன்னாரு, வாழ்க்கையில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா இழந்த நிலையிலே உன் வாழ்க்கை இருக்காரு. இழந்ததற்கும் மேலாய் உனக்கு நான் தருகிற தேவனாக நான் இருக்கிறேன். இந்த புத்தகத்தின் மூலமா தேவன் நிறைய காரியத்தை நம்மோடு அவர் பேசுறார். ஒன்று, வாழ்க்கையின் இழப்புகள் சரி செய்யப்பட முடியும். இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த குடும்பத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த பொருளாதாரத்தை திரும்ப தர முடியும். இழந்த பிசினஸ் திரும்ப தர முடியும். இழந்து போன நேரங்களை கூட அவர் உங்க வாழ்க்கையில மீட்டு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ் a God of Redeemer. தேவனுக்கு அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா மீட்பதிலே அவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். நீங்க ஒரு ப்ராப்ளத்துல இருக்கீங்க, ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா தேவன் முதல்ல ஒண்ணு செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல உங்களை அதுல இருந்து தூக்குவார். முதல்ல அதுல இருந்து உங்களை விடுவிப்பார். முதல்ல அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். எனக்காக கடவுள் மனு அவதாரம் கொண்டு வந்தாரு. அப்படி அவதாரம் கொண்டு வரும்போது அவர் என்னவா வந்தாருன்னா சேவியர். நான் சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு செயலை இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பேர் மீட்பு. சில சொல்லுவாங்க, நீ முட்டாள்தனமா குடிச்சு நகையெல்லாம் இழந்து போயிட்ட, மீட்டு தருவாரா? ஆமாங்க, நான் முட்டாள்தனமா பண்ணத சரிப்படுத்துறதுக்கு தான் மீட்பர் வந்திருக்கிறார். நீ முட்டாள்தனமா வியாபாரம் பண்ணி இழந்து போயிருப்ப, உனக்கு அதுக்கு கடவுள் பொறுப்பா? ஆமா, என் கடவுள் அதுக்கு பொறுப்பேற்கிறார். என் கடவுள் என் முட்டாள்தனங்களுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். That is the grace of God. கடவுள் ஒரு செயலில் இறங்கி இருக்கிறார். அந்த எந்த செயல் தெரியுமா? எந்த நிலையில நீங்க வாழணும்னு அவர் வச்சாரோ அந்த நிலையை விட்டு காணாம போயிட்டீங்களே, மறுபடியும் கண்டுபிடிச்சு உங்களை அந்த நிலையில வைக்கிற வரைக்கும் அவருடைய செயல் முடிவடையவே கிடையாது. லூக்கா 15ல 3 கதை சொல்றாரு இயேசு. அந்த 3 கதை மீட்பின் கதைகளாகவே இருக்கிறது. பாத்தீங்கன்னா, துட்டு காணாம போயிடுது, ஆடும் காணாம போயிடுது, மகனும் அப்பா விட்டு போயிடுறான், போனது திரும்ப வருது. அதான் கதை. இன்னைக்கு ஒரே லைன்ல சொல்றேன், போனது திரும்ப வருது, வர வைப்பார். ஆடு 99 இருக்குல்ல, ஒண்ணு தானே போனா போயிட்டு போகுது, போக கூடாது, வரணும். ஒரு வெள்ளி காசு தானே, போனா போட்டும், கொண்டு வரணும். 2 பையன் இருக்காம்ல, ஒரு பையன் தானே வரணும், அவன் கண்டிப்பா வரணும். பைபிள் இருக்கிற எந்த கதாபாத்திரமும் போனால் போகட்டும் போடா கதாபாத்திரம் கிடையாது. இழப்பு என்னுடையது அல்ல, மீட்பு என்னுடையதா இருக்கிறது. நான் இழந்ததை திரும்ப பெறுவேன். கை சூம்பி போயிடுச்சுங்க, நீட்டுங்கிறார், வெளியே வாங்குறார், கை பெருசாயிடும். ஒரே வீட்டுல 3 விதவை இருக்கிறாங்க, நகோமி, ஓர்பால், ரூத். சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்கள் முடிவுகள் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இழப்புக்கு உள்ளான ஒரு குடும்பம் மீண்டும் வாழ்க்கைப்படுகிறது. அவங்க இழந்தது உண்மைதான், அவங்க விட்டது உண்மைதான். இந்த விதவைக்கு தேவன் எப்படி பொட்டு வைத்தார், அதான் கதை. எப்படி வாழ வச்சாருங்கிறதான் கதை.